தமிழகத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களை விட வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய ஆக்கிரமிச்சிட்டாங்க. சீமான் போன்ற நபர்கள் கூட வடமாநில தொழிலாளிகளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறது நம்ம பார்க்குறோம். நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அவன்லாம் அடிச்சு இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன், வெட்டி படுக்கைலாம் தூக்கிட்டு ஓட விட்டுருவேன்னா சீமான் ஏற்கனவே பேசியிருக்காரு. இவன் வந்து யூனியன் வைப்பான், சட்டங்க பேசுவான், 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஊதிய உயர்வு அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இவங்க விழிப்புணர்வு அதிகம், ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்க மாட்டோம்னால இந்த தொழிலாளிகளை அதிகமாக ஏமாற்ற முடியாது, அடிமைப்படுத்த முடியாது, இஷ்டம் போல வேலை வாங்க முடியாது. அப்படின்றதுக்காகத்தான் வேறு மாநிலங்களிலிருந்து 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வேலை வாங்கலாம் அந்த தொழிலாளிகிட்ட. இங்கே வந்து தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு 500 ரூபா கொடுக்குறான், ஒரு நாளைக்கு ஊதியம் 500 ரூபானா அவனுக்கு 300 ரூபா கொடுத்தா போதும். அவன் தங்க வைக்கிற இடங்கள்லாம் வசதி வாய்ப்பாக இருக்க வேண்டியதில்லை. 4 பக்கம் தகரத்தை அடைச்சி அங்கே பண்ணி ஆடு மாடு தங்க வச்ச மாதிரி தங்க வச்சுக்கலாம், சகிச்சுக்கிட்டு இருந்துக்கிடுவான். அவன் வந்து ஏமாற்றப்படுறான், துன்பத்துக்கு ஆளாகிறான். அப்படி இருக்கிறவன் ஒரு சூழல் என்ன செய்வானா, எதிர்த்து அடிக்கத்தான் செய்வான். நீ எப்போ பார்த்தா வடக்கன்ஸ் நீ பேசிட்டே இருந்தேன்னா எத்தனை நாளைக்கு பொறுத்து போவான் அவன்? வாக்குரிமையோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கும் பொழுது இங்கே அரசியல் மாற்றங்களே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட மாநிலங்கள்ல எப்படி பாஜக ஜெயிச்சிட்டு இருக்கோ அதே நிலைமை தமிழகத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கு இன்டைரக்டா இதுவும் ஒரு ஆப்ஷன். ஆனால் வடக்கன்ஸ் வந்துட்டான், ஆக்கிரமிச்சுட்டான். எங்கே ஆக்கிரமிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு குடிசை கூட கிடையாதுங்க, தங்குறதுக்கு இடம் கூட கிடையாதுங்க. மாநிலங்கள் வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க இருந்து மக்கள் போறதை விட அங்க இருந்து வர்றவங்க அதிகமா இருக்கிற காரணத்தினால இப்படி கூட மொழியை வந்து கத்துக்கிறாங்க. இப்போ தமிழ் மொழி தான் வளருது, ஹிந்தி வந்து வளர மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தவறான கருத்தா? இது எந்த மாதிரி? இது ரொம்ப அபத்தமான கருத்துங்க. அதாவதுங்க, இந்த இப்போ வரும்போது கூட உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த என்ட்ரி போடுற இடத்துல அந்த நோட்டில் கையெழுத்து போட்டு நானே கிட்டத்தட்ட 100கணக்கான கையெழுத்து இருக்கு, ஒரு கையெழுத்து கூட அது தமிழில் கிடையாது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு வெற்றிவேல் செழியன் அவர்கள். வணக்கம். எப்பவுமே வந்து தமிழகத்தை தொழிலாளர்கள் பற்றி ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்குது சார். அதில் காலங்காலமாக வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இல்லை இந்த ஒரு பிரச்சனையை வந்து எப்போவுமே இது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களை விட வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய ஆக்கிரமிச்சிட்டாங்க. வட மாநில தொழிலாளர்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுது. அவங்க வந்து கம்மியான ஊதியத்துக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றப்போ அவங்கள வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதனால் தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லாம, ஒரு தொழில் செய்யறதுல கூட பிரதிநிதித்துவம் இல்லாம போயிருது. இந்த ஒரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது வந்து சரியான கருத்தா, இல்ல இது வந்து இப்படி புரிஞ்சு கொள்ள கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? அதாவது இந்த பிரச்சனை நீண்ட காலமா இருக்கு. ஒன்று, வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு கருத்து, வடமாநில தொழிலாளிகள் இது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்ட்டு இதை இவங்களை வந்து ஒரு எதிரியாக அப்படி சொல்வதன் மூலமாக எதிரியாக பார்க்கின்ற ஒரு மனநிலை வருது. உதாரணமாக சீமான் போன்ற நபர்கள் கூட வடமாநில தொழிலாளிகளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறதை நம்ம பார்க்குறோம். நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அவன்லாம் அடிச்சு இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன், வெட்டி படுக்கைலாம் தூக்கிட்டு ஓட விட்டுருவேன்லாம் சீமான் ஏற்கனவே பேசியிருக்காரு. அப்போ ஒரு தொழிலாளி வர்க்கத்தை ஒரு எதிரியாக காட்டுகின்ற ஒரு சூழல் வந்து இங்கே இருக்குது. ஆனால் உண்மை என்ன, வடமாநில தொழிலாளர்கள் எவ்வளோ காலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வடமாநில தொழிலாளி இங்கே வரல. அப்போ வடமாநில தொழிலாளர்கள் வருவதற்கும் இந்த நாட்டின் பொருளாதார கொள்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த பொருளாதார கொள்கையோட தொடர்புடையதான் வடமாநில தொழிலாளர்கள் வருவது. இப்போ வடமாநில தொழிலாளர்கள் வருவது என்பது ஏதோ தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு திட்டத்தோடு அங்கேருந்து வர மாதிரி பேசுகிறாங்க. அது உண்மையல்ல, அது முழுக்க அவர்கள் மீது பரப்பப்படுகின்ற அவதூறு தான். அப்போ இங்கே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கின்ற ஒரு பொருளாதார கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை ஒன்று இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அப்படி அறிமுகப்படுத்தும் போது வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த புதிய பொருளாதார கட்டுமானங்கள் இருக்கு இல்லைங்களா, அது தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் சொல்கிறாங்களே, ஸ்டாலின் கூட அந்நிய மூலதனம் ஈர்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்நிய மூலதனம் வந்து நிறைய குவியுது. அப்போ ஒரே நேரத்தில் அந்நிய மூலதனம் நிறைய குவியும் போது அதற்கான கட்டுமானங்கள், அதுக்கான வேலைகளை வந்து செய்வதற்கு இங்கே ஆட்கள் கிடையாது.
ஆட்கள் இருந்தாலும் கூட, ஆட்கள் கிடையாதுன்றது ஒரு உண்மை. ஏன்னா போதுமான ஆட்கள் கிடையாது. ஆட்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட, தமிழ்நாடு என்பது ஏற்கனவே கொஞ்சம் வட மாநிலங்களை ஒப்பிடும்போது கொஞ்சம் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த தொழிலாளிகள்கிட்ட அதிகமாக சுரண்ட முடியாது. புரியுதுங்களா? இவன் வந்து யூனியன் வைப்பான், சட்டங்க பேசுவான், 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஊதிய உயர்வு அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இவங்க விழிப்புணர்வு அதிகம், ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்க மாட்டோம்னால இந்த தொழிலாளிகளை அதிகமாக ஏமாற்ற முடியாது, அடிமைப்படுத்த முடியாது, இஷ்டம் போல வேலை வாங்க முடியாது. அப்படின்றதுக்காகத்தான் வேறு மாநிலங்களிலிருந்து இதை விட பின்தங்கிய, வளர்ச்சி குன்றிய, இதை விட வருமானம் கம்மியாக சம்பாதிக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து தொழிலாளிகள் வந்து இறக்குமதி பண்றாங்க. இதை செய்வது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாளிகள் தான் செய்யறாங்க. குறிப்பாக பன்னாட்டு முதலாளிகள். இப்ப நீங்க இப்ப மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்துட்டு இருக்கு. மெட்ரோவுக்கு வந்து நிறைய ஆயிரக்கணக்கான ஊழியர் ஒர்க்கர்ஸ் தேவை, ஆயிரக்கணக்கான உடல் உழைப்பாளிகள் தேவை. அந்த உடல் உழைப்பாளிகள் வந்து உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடிய வேலை, சும்மா சாதாரணம் கிடையாது உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி வேலை செய்வதற்கு மெட்ரோவுக்கு ஒப்பந்தம் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெட்ரோ இருக்கிற இப்போ எல்என்டி போன்ற நபர்கள், எல்என்டி என்ன செய்யறாங்கன்னா இவ்வளோ ஒர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லி சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அப்போ சப்கான்ட்ராக்ட் மூலமாக அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற நபர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வேலை வாங்குறதுக்கு வந்து யார் பொருத்தமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர் தான் பொருத்தமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, வருவாய் கம்மி, அவங்களுக்கு தொழிற்சங்க சட்டங்களை பற்றியான விழிப்புணர்வுலாம் கிடையாது. அப்போ அவரை கூட்டு வந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு தங்க வச்சு, இஷ்டத்துக்கு அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டு நடக்கக்கூடிய தொழிலாளியாக இருக்காரு. 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வேலை வாங்கலாம் அந்த தொழிலாளிகிட்ட. இங்கே வந்து தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு 500 ரூபா கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு ஊதியம் 500 ரூபானா அவனுக்கு 300 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் தங்க வைக்கிற இடங்கள்லாம் வசதி வாய்ப்பாக இருக்க வேண்டியதில்லை. 4 பக்கம் தகரத்தை அடைச்சி அங்கே பண்ணி ஆடு மாடு தங்க வச்சுக்கலாம், சகிச்சுக்கிட்டு இருந்துக்கிடுவான். ஒரு தொழிலாளி வந்து பிரிட்ஜு கட்டுறதுக்கு மேலே ஏறினா அங்கேருந்து விழுந்து செத்து போயிடான்னு சொன்னால் வடமாநில தொழிலாளி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இப்படி ஒரு அடிமைத்தனமாக வைத்து சக்கையாக பிழிவதற்கு தோதான தொழிலாளியா வடமாநில தொழிலாளி இருக்காங்கன்றதால தான் அவங்கள இறக்குமதி பண்றாங்க சார். ஆனால் இதனால வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஒரு விழிப்புணர்வா இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போகுது, அப்படி சொல்லக்கூடிய கருத்தை எப்படி புரிஞ்சு? அதுதான் சரி. நீங்க எந்த அளவுக்கு தொழிலாளி வர்க்கம் விழிப்புணர்வோடு இருக்கோ அந்த விழிப்புணர்வு இருக்க தொழிலாளியை பார்த்து முதலாளி பயப்படுவாரு. ஏன்னா அவர் சட்டம் பேசுவார்ல, தொழிற்சங்கம் வைக்கணும்னு சொல்லுவார்ல, எனக்கு 8 மணி நேரம் வேலை செய்வேன்னு சொல்லுவார்ல, போனஸ் கேட்பார்ல, நிரந்தரம் செய்யணும்னு சொல்லுவார்ல. இப்போ என்ன சட்டத்தில் என்னென்ன பாதுகாப்பு தொழிலாளிக்கு இருக்கு அதெல்லாம் கேட்பாரு அவர். அப்புறம் கேட்கக்கூடிய தொழிலாளியை வச்சுக்க மாட்டார் முதலாளி. இப்போ முதலாளிக்கு இது வந்து என்னன்னா, முதலாளிகளுடைய தொழில்ன்றது என்ன, சுரண்டல் தான். எங்கே அதிகமான லாபம் கிடைக்கும், எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அங்கே தான் வந்து முதலாளி போய் வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க. இப்போ கூட பெண்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்வாங்க. ஏன்னா பெண்களை சுரண்டுவது ஈஸி, ஆண்களை சுரண்டுவது கஷ்டம். அப்போ பெண்கள் அதிகமாக எனக்கு ஆனால் வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் பார்த்தீங்களா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி கிடையாது. வடமாநில தொழிலாளி வருவது என்பது அவர்கள் விருப்பம் அல்ல. எதனால பெண்களை வந்து வேலை சுரண்டல் செய்யறது ஈஸின்னு அவங்க தொழிற்சங்க சட்டங்களை பற்றி தொழிலாளிகள் உரிமைகளை பற்றி பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறாங்க முதலாளிகள். ரெண்டாவது அவங்க வந்து ஆண்களை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே இந்த சமூகமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணடிமைத்தனத்தை வந்து வாழையடி வாழையாக பெண்ணடிமைத்தன சமூகமாக இருக்குது. பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வைப்பது என்பது பெண்கள் பிறந்ததிலிருந்து தாய் தாப்பன்றிருந்து கணவன்மான்றிருந்து சமூகத்தில் எல்லா வகையிலுமே அடிமையார்கள் தான், பல வகையில் அடிமைப்படுத்தப்படுறவங்களா இருக்காங்க. எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்க சூழல்ல அவங்கள வச்சுக்கிட்டோம்னா சுரண்டல் நல்லா செய்யலாம் அப்படின்றது தான் அது அடிப்படையான நோக்கமாக இருக்குது. அப்போ சில இடங்களில் பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு வந்து போராடுறாங்க பண்ணுறாங்கன்றது முக்கியமான விஷயம். இப்போலாம் கர்நாடகாவில் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நடக்கும்போது, ஆந்திராவில் நினைக்கிறேன், வட மாநிலங்களே கரெக்டாக தெரியல எனக்கு, அங்கே வந்து பிஎஃப் வந்து நிறுத்துறதுக்காக வந்து போராடி அந்த உரிமையை மீட்டவங்க பெண்கள் தான். அப்போ பெண்களும் வந்து அப்போ பெண்கள் வந்துட்டாங்க, அவங்க உரிமையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட உரிமை ரைட்ஸை கேட்குறாங்கன்னு சொன்னால் முதலாளி வந்து ஒத்துக்காது. அப்போ முதலாளிகளுடைய சுரண்டலுக்கு எது தோதாக இருக்கின்றதோ, எந்த தொழிலாளிகள் அதற்கு தோதாக இருக்கின்றார்களோ அவர்களை இறக்குமதி செய்து வேலை செய்வதுதான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி சுரண்டல் செய்கிறாங்க, தொழிலாளர்களை வந்து வட மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, இங்கே இருக்கிறவங்க விழிப்புணர்வோடு இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இப்போது இங்கே வராங்க இல்லையா சார், வர்றதுனால தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகியிருக்கு? இப்போ அந்த நிலையை நம்ம தடுக்கணுமா, இல்லை இப்படி இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனைகள் இல்லையா? என்ன கேட்குறேன், இப்போ
திருப்பூரில் பாருங்க வட மாநிலத்தில் அடிச்சிட்டான், இங்கே அம்பத்தூரில் பாருங்க அடிச்சிட்டான்னா என்ன சூழலில் அவன் அடித்தான்னு பார்க்கணும் முதல்ல. ஏங்க நீங்கள் அவனை போட்டு வம்புழுக்கிறீங்க, அவனுக்கு இப்போ உதாரணத்துக்கு அவனுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு தர மாட்டீங்க, வம்புழுக்கிறீங்க, ஒரு இடத்துல சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் துன்பத்துக்கு ஆளாகிறான், அவன் வந்து ஏமாற்றப்படுறான், துன்பத்துக்கு ஆளாகிறான். அப்படி இருக்கிறவன் ஒரு சூழல் என்ன செய்வானா, எதிர்த்து அடிக்கத்தான் செய்வான். நீ எப்போ பார்த்தா வடக்கன்ஸ் நீ பேசிட்டே இருந்தேன்னா எத்தனை நாளைக்கு பொறுத்து போவான் அவன்? இருக்கான் ஒரு இடத்துல ஒரு 50 தொழிலாளி 100 தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்க, வட மாநில தொழிலாளி. நீ அந்த தொழிலாளி சீண்டிக்கிட்டே இருந்தா என்ன செய்வாரு? அமைதியாக போவாரா? அப்போ அதற்கான சூழல் என்ன, காரணம் என்னன்றதை பார்க்கறத விட்டுட்டு வடக்கன்ஸ் வந்துட்டான், அவன் வந்து தமிழர் அடிக்கிறான்னு மொட்டையாக பேசுறது இல்லைங்களா, அது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, தொழிலாளி வர்க்கத்தை அப்படி பார்க்குற பார்வையே முதல் தப்பு. தொழிலாளி வர்க்கம் உரிமை இழந்து அவன் உயிரை பணைய வச்சு அவன் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க போய் ஒரு நாளைக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, வள்ளுவர் கூடத்தில் இப்போ ஒரு செட்டு கட்டி விட்டுருக்காங்க, நிறைய செட்டு இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. வளர்ந்த மாநிலம், அந்த உரிமை சமூக நீதி பேசுகிற மாநிலம் சொல்கிறோம் இல்லைங்களா. வட மாநில தொழிலாளர்கள் தங்குகின்ற இடத்த போய் நீங்கள் தயவு செய்து பாருங்கள். நம்ம மாட்டை கொண்டு போய் அங்கே கட்டினீங்கன்னா அந்த மாடு உள்ளே இருக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, 4 பக்கமும் தகரத்தால் சூழப்பட்ட, மேலே தகரங்க, 4 பக்கம் தகரங்க, எப்படி ஒரு மனுஷன் உள்ளே இருக்க முடியும்? அதில் தங்கிட்டு இருக்காரு வட மாநில தொழிலாளி. அவருக்கு எந்த விதமான உத்தரவாதம், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது, சம்பளத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி ஒரு கொத்தடிமை, நவீன காலத்தின் கொத்தடிமைகளாக வட மாநில தொழிலாளி வேலை செய்கிறாங்கன்றத பற்றி தமிழர்கள் பேசணுங்க. அந்த தொழிலாளி உரிமைக்கு நீ பேசிப்பாரு. தொழிலாளர்கள்ல ஆந்திராக்காரன், கர்நாடகத்துக்காரன், பீகாருக்காரன் பிரிக்க முடியாதுங்க. தொழிலாளின்றது ஒரு வர்க்கம், அந்த வர்க்கம் முதலாளிகளாக சுரண்டப்படுது. இங்கே தமிழன், கன்னடன், வடக்கன்ஸ்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அது வந்து இனவாத கருத்து இருக்கிறவர்கள் ஏற்படுத்துகின்ற கருத்து, அது போன்ற பேச்சு. அப்போ வடமாநில தொழிலாளர்கள் விரும்பி வரவில்லை, முதலாளிகள் சுரண்டலுக்கு ஏதுவாக அவர்கள் இருப்பதால் அவர்களை இங்கிருந்து போய் கூட்டு வந்து அடிமையாக வைத்து வேலையை வாங்குகின்றார்கள். அப்படிதான் அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சார், இதை வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இன்னும் சில கருத்துக்கள் வருது. அந்த கருத்துக்களை பார்க்கும்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இப்போ இங்கே வடமாநில தொழிலாளிகள் வந்து இவ்வளோ பேர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, ஒரு நீண்ட காலம் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய வாக்குரிமையோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கும் பொழுது இங்கே அரசியல் மாற்றங்களே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கே அது அவ்வளோ ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் பொழுது இங்க குடியேறாங்க, குடியுரிமை பெறாங்க அப்படின்றப்போ ஒரு எலெக்ஷன் வர்றப்போ வாக்குரிமை மூலமாக இப்போ ஈக்குவலா இப்போ திமுக இருக்கு அப்படின்னா வட மாநிலங்கள்ல எப்படி பாஜக ஜெயிச்சிட்டு இருக்கோ அதே நிலைமை தமிழகத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கு இன்டைரக்டா இதுவும் ஒரு ஆப்ஷன். அப்படி குறிப்பிடுறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ரெண்டா பிரிச்சு பாக்கணுங்க. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு இந்து மதவரி பாசிஸ் அரசா இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் திட்டமிட்டே வடமாநில தொழிலாளர்களை ரெக்ரூட் பண்றாங்க. அது வந்து திட்டமிட்டு வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் திட்டமிட்டு புகுத்தப்படுகின்றார்கள் உண்மை, அது மாற்று கருத்து இல்லை. ஆனா தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு வரவங்க அப்படி கிடையாது. அவங்க இங்க இருக்க முதலாளியை சுரண்டுவதற்காகத்தான் அங்க வந்து கூட்டு வரான். 2 விஷயம் இருக்கு. அதே மாதிரி அரசு ஊழியர்களாக திட்டமிட்டு வருகின்ற வடமாநில தொழிலாளர்களுக்கும் அது போன்ற எண்ணம்லாம் கிடையாது. இந்த போய் தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிச்சிடணும், தமிழ்நாட்டை பிடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. எண்ணமும் கருத்தும் இந்த போன்ற சாதிய மதவாதிகள் உருவாக்குற கருத்து. அப்படி பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனங்களை எல்லாம் வடமாநில தொழிலாளர் புகுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கம் பிஜேபிக்கு இருக்கு, அதில் மாற்று கருத்து. ஆனால் தொழிலாளி இருக்கான்னா அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் அப்படியே வேலை வாய்ப்புக்காக ஒரு வரான்னா, நம்ம நாட்டில இருந்து தமிழ்நாட்டில இருந்து வேலை வாய்ப்புக்கு நம்ம எந்த மாநிலத்துக்கு போறது இல்லையா? போறோம். ஏங்க இங்க இருந்து தோசை சுடுறதுக்கு போறான், டெல்லி வரைக்கும் போறான் ஆளு. தோசை சுட்டு முறுக்கு போட்டு, முறுக்கு தெரியுமா உங்களுக்கு, முறுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்கு இங்கிருந்து உசிலம்பட்டி பகுதியிலேருந்து அப்பளம் முறுக்கு போடுறதுக்கு வட மாநிலங்களுக்கு போய் அங்க போய் சம்பாதிச்சு வந்து இங்க சுத்து வாங்குறான். கண்டிப்பா. அப்ப என்ன செய்யலாம், அங்க இருக்க வந்து ஏண்டா நீ மகாராஷ்டிராவுக்கு வந்து முறுக்கு போட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போறேன்னு 2 பேரும் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம ஒத்துக்கிறோமா? அப்ப மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றது, அதாவது இடப்பெயர்வுன்றது, தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்வது என்பது இன்றைய அரசியல் சூழலில் பரவலாக இருக்கு, அதிகரிச்சிருக்கு. அது தமிழ்நாட்டுக்காரங்க உலகம் முழுக்க போறாங்க, கர்நாடகாரங்க உலகம் முழுக்க போறாங்க. எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பல்வேறு தொழில்களுக்கு, பல்வேறு வேலைகளுக்கு உலகம் முழுவதும் சுற்றுவது என்பது இயல்பான ஒரு காரியமாக இன்றைய அரசியல் பொருளாதார நிலைமை அப்படி உருவாக்கி இருக்கு. அப்ப இன்றைய அரசியல் பொருளாதார நிலைமைக்கும் தொழிலாளிகள் மைக்ரேட் ஆவதற்கும் 2க்கும் ஒற்றுமை இருக்கு.
ரெண்டுக்குமான உறவு இருக்குன்னு பார்க்கணும். இப்படி பார்க்கலாம் நம்ம பார்வை வந்து ஊனப்பார்வையாக தான் இருக்க முடியும், ஒரு தெளிவான பார்வையாக இருக்க முடியாது. ஆகவே நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஆமா வந்து இப்போ வடமாநிலத்தில் இங்க வராங்கன்னா நீங்க ஏன் அவரை ஆதரிக்க தவறுறீங்க? நீங்க என்ன செய்றீங்கன்னா வடக்கன்ஸ் உங்களுடைய இனவாத கருத்தின் மூலமாக அவன் நீ வடக்கன்ஸ் பேசுறீங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் இருப்பான் அவன். ஏன் அந்த தொழிலாளிகள் உரிமைக்கு நம்ம கேள்வி எழுப்பக்கூடாது? அந்த தொழிலாளிக நம்ம ஏன் வந்து பேசக்கூடாது? நீங்க பேசி பாருங்க. தொழிற்சங்கங்கள் இருக்கு, பல்வேறு அமைப்புகள் இருக்கு. நீங்க வடமாநில தொழிலாளிகள்னு ஒரு விஷயத்தை நீங்க பேசி பாருங்க, செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு விசுவாசமா இருப்பார் அவரு. அவரோட பிரச்சனையில எத்தனை பேர் தலையிட்டோம்? அவருக்கு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையில நம்ம தலையிட மாட்டோம். ஆனா வடக்கன்ஸ் வந்துட்டான், ஆக்கிரமிச்சுட்டான். எங்க ஆக்கிரமிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு குடிசை கூட கிடையாதுங்க, தங்குறதுக்கு இடம் கூட கிடையாதுங்க. ரெண்டு விஷயம். இங்க வந்து ஒரு சேட்டு வந்து இங்க மூலதனம் போட்டு தொழில் பண்றான் இங்க அப்படின்னா, தொழில் பண்ணி சேட்டு ஆக்கிரமிக்கிறான், மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்க வந்து சவுகார்பேட்டை போன்ற இடங்கள்லயோ பல பல தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில், மாவட்ட தலைநகரங்களில், முக்கியமான நகரங்கள்லாம் வந்து சேட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறான்னா அவன் ஆக்கிரமிப்பு செய்கிறான், அதை மறுக்க முடியாது. அவன் மூலதனம் போட்டு செஞ்சு அவன் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து இயங்கக்கூடிய சேட்டுகளும் நிறைய இருக்காங்க. இப்போ அவனுக்கு அந்த கருத்து இருக்கு, இனவாத கருத்து இருக்கு. ஆனா சாமானிய தொழிலாளிகள் அப்படி அல்ல. அப்ப நீங்க பிரிச்சு தான் பார்க்கணும் அது. ஆகவே சாமானிய தொழிலாளி வர்றாங்கன்னா அவன் பிஜேபியோட பாலிசி கூட வச்சிருக்கலாம், பிஜேபி கருத்தியல் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவனை மாற்ற வேண்டிய பொறுப்பு என்ன? தமிழ்நாட்டுக்காரனுக்கு இல்லையா? தமிழ்நாடு தொழிலாளிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்து கிடையாதா? அப்ப அப்படி எல்லாம் அரசியல் கருத்து என்பது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனா எது சரி தவறுன்னு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல, அமைப்புகளுக்கு இருக்கு, தொழிற்சங்கங்களுக்கு இருக்கு. அப்ப தொழிலாளி வர்க்கத்தை வர்க்கமாக நீங்க உணர வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அவர் வந்து இந்தி தொழிலாளி, நீ வந்து மகாராஷ்டிரா தொழிலாளி, பீகார் தொழிலாளி, ஒரிசா தொழிலாளி அவர் உணர மாட்டாரு, அவர் வர்க்கமா உணர்வாரு. இப்ப வர்க்கமாக அவர் உணர வைக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகே சார். அதே மாதிரி அந்த புரிதல் இப்போ நம்ம வந்து வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்காக பேசணும், இல்லை அவங்களுக்கு புரிதலை கொண்டு வரணும், அரசியல் புரிதலோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எது சரி எது தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதலுக்கு முதல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளோ இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களோ இல்லை முதலாளித்துவமோ அப்படி இருக்குதா, அப்படி இயங்குதா? இருக்கு. இப்போ ஜனநாயக சக்திகள், ஒரு ஜனநாயக சக்தின்னு எப்படி பார்ப்பீங்க? இப்போ நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், நாங்கள் வந்து ஜனநாயகம் தான் எங்களுடைய அமைப்பினுடைய அடிப்படையானது. ஜனநாயகம்ன்றது வேணும். டெமோக்ரஸின்னா என்ன? நீ எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் பேசலாம், எல்லாரும் வேலை செய்யலாம், எல்லாரும் யார் உரிமையில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு ஜனநாயகம். ஜனநாயகப்படுத்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும்போது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட அமைப்பு, ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அமைப்பு எப்படி வடமாநில தொழிலாளிகள் எதிராக பார்க்கும்? அப்படி அமைப்புகள் தான் செயல்படணும் அவங்களுக்கான நம்ம சொல்றோம். அப்ப வடமாநில தொழிலாளர்கள், வடமாநிலத்துக்காரன், இந்த மொழி பேசுறவன், அந்த மொழி பேசுறவன், அவன்லாம் எதிரியும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சமூகத்தில் அதான் சீர்குலைவுக்கான அடிப்படை. ஓகே சார். அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸில் போய் ஒரு கேள்வி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே வந்து வடமாநிலத்தை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். அதாவது இப்போ நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், குறிப்பாக மெடிக்கல் காலேஜஸ் எல்லா வகையிலையுமே வந்து உயர்ந்த கல்லூரிகளாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கல்லூரிகளில் வந்து வடமாநிலத்தவர்கள் தான் அதிகமாக வந்து படிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக நல்லாவே இருந்தாலும் அவங்களால வந்து அவங்க கேட்கக்கூடிய ஃபீஸை பே பண்ண முடியாத காரணத்தினால அவங்க படிக்காமல் இருக்கிறாங்க, மார்க் வச்சிருந்துமே. ஆனால் இங்கே வடமாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் வந்து வேறொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு அதிகமான பேர் அந்த இடத்துல படிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிருக்கு. அப்போ யாரு கல்லூரிக்கு வந்து வரி கட்டுறதா இருக்கட்டும், இல்லை அந்த கல்லூரி உருவாகிறதுக்கு இந்த மாநிலத்தினுடைய மக்கள் தான் பயன்படுறாங்க, ஆனால் படிக்கக்கூடியது வேற ஒரு மாநிலத்திலேருந்து வந்து படிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குதா, இல்லை இது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தா, இல்லை இந்த கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்போ நீட்டுன்றது தாங்க. இப்போ நீட்டுன்றது ஒரு மாநிலத்தின், ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு மாநிலம் அதில் வந்த வருவாய், அந்த மக்களோட உழைப்பு, வரி பணத்தை வச்சு தான் கல்லூரிகள் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்கன்னா முழுக்க அந்த கல்லூரிகளை வந்து யார் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்ற தீர்மானிக்கிற உரிமை மாநில அரசுக்கு தான் இருக்கணும். அதை முற்றிலுமாக சிதைத்தது நீட். அப்போ மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள், ஏன்னா நியாயமாக பார்த்தா அது அவங்களோட சொத்து, ஒரு மாநிலத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. அது அந்த கல்வி நிறுவனங்களில் யார் படிக்க வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் வந்து மத்திய அரசு வேலை செஞ்சு அதன் மூலமாகத்தான் இது போன்ற வட மாநிலத்தினுடைய
மாணவர்கள் வந்து இங்கே அதிகமாக படிக்கக்கூடிய சூழல் எல்லாரும் நிறந்து கலந்து படிக்கக்கூடிய இருந்துச்சு. நீட்டுக்கு முன்னால் அப்படி கிடையாது. நீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை இருக்கும், அதிகமான நபர்கள் தான் படிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. அந்த கல்வி நிலைமையவே திட்டமிட்டு மாற்றி இது வந்து மாநில உரிமைகளை பறிக்கின்ற நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கையை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து நீ வந்து ஹிந்தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் காசு தருவேன்றது என்னது? அதுவும் இதுவும் ஒன்று தான். இதெல்லாம் பறிச்சாச்சு. அது இன்னும் வந்து மொழி திணிப்புக்காக வந்து இன்னொரு மிரட்டல் நாடகத்தை வந்து பிஜேபி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது நீங்கள் சொல்கிறது மாதிரி மாநிலத்துக்கு தான் அதில் வந்து முழு உரிமை இருக்கணும். அந்த உரிமை என்பது பறிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு பக்கம் கல்வி தனியார் மயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து தரமான கல்வின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கல்வி என்றைக்கு வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளாக மாறிச்சோ அன்னிலேருந்து நீங்கள் தரமான கல்வியை எதிர்பார்க்க முடியாது. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து மெரிட்டில் போய் பையன் இப்போ மார்க் எடுத்து பையன் படிக்கிறான், அவனுக்கு தகுதி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் காசு கொடுத்தாலும் சீட்டு கிடைக்குதுல்ல. இப்போ காசு கொடுத்து நீ வெறும் பார்டர் மார்க் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்கிட்ட காசு இருக்கா, நீ மெடிக்கல் படிக்கலான்னு ஒரு நிலைமை இருக்குது. அந்த பையனை எந்த தகுதியில் நீங்கள் இடம் போடுவீங்க? அவனுக்கு கல்வி தகுதி இல்லைங்க, மெடிக்கல் படிக்கிற கல்வி தகுதியே கிடையாது, அவன் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்னு வச்சுங்க. ஆனால் காசு கொடுத்தா படிக்கலாம், அப்படி தானே இருக்குது. அப்போ கல்வி என்பது நீங்கள் வந்து காசுக்கான பண்டமாக மாற்றப்பட்ட பிறகு அதில் தரமோ அதுக்கான ஒரு தகுதியாக ஒரு கல்வி வந்து தரமான கல்வியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைந்து அருகி போச்சுங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கை பிரச்சனை சார், அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனைக்கும் இந்த மாதிரி தொழிலாளிகத்து இருக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ இங்க வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இவ்வளவு தொழிலாளர்கள் வராங்க, சென்னையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெருநகரங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல வந்து அவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க. வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல மொழி தெரியாமல் புரியாமல் இருந்தாலும் அப்படி போக போக வந்து இந்த மொழியை கத்துக்கிறாங்க. தமிழ் மொழி வந்து வளருது. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க. மாநிலங்கள் வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க இருந்து மக்கள் போறதை விட அங்க இருந்து வர்றவங்க அதிகமா இருக்கிற காரணத்தினால இப்படி கூட மொழியை வந்து கத்துக்கிறாங்க. இப்போ தமிழ் மொழி தான் வளருது, ஹிந்தி வந்து வளர மாட்டேங்குது, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தவறான கருத்தா? இது எந்த மாதிரி? இது ரொம்ப அபத்தமான கருத்துங்க. அதாவதுங்க ரொம்ப சாதாரண விஷயம். இங்கேருந்து தோசை சுட போகிறான் டெல்லிக்கு, நம்ம ஆள் தோசை சுட போகிறோம், இங்கேருந்து ஹிந்தி படிச்சுட்டு தான் போகிறாரா? அங்கே போய் 10 நாள் இருந்து தோசை சுட்டு செய்கையிலே காமிச்சு பழகி ஒவ்வொரு வார்த்தையாக கற்று அழகாக சரளமாக எழுத தெரியாது ஹிந்தியில், ஆனால் பேசுவான் நம்மால். அதே தான் எல்லா தொழிலாளியும் பொருந்தும். வட மாநிலத்திலேருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வராரு, வேலை செய்கிறாருன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் திணறுவார். ஒரு 5-6 மாதம் வேலை செஞ்சாருன்னா தமிழ் அழகாக பேசிடுவார் அவர். இது வந்து பேச்சு வழக்கில் இது வந்து கற்றுக்கொள்வது. அது எழுத தெரியாது, அப்படி பேசுகிறவங்களும் எழுத தெரியாது, ஆனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு தடுமாற்றமாக இருக்கும், அப்படி பேசிக்கலாம். அப்போ தமிழ் வளருவதற்கு இப்படி வளராது, ஒரு மொழி இப்படிலாம் வளராது. எந்த மொழி வளருவதற்கும் அந்த மாநிலத்தின் அரசாங்கம் வேலை செய்யணும். அரசாங்கம் வேலை செய்ய மொழி வளராது. நேர்மையாக நமக்கு இதுக்கு முன்னால் கொடுத்த பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், அரசாங்கம் என்ன வேலை செய்யுதுன்னா ஒன்றும் வேலை செய்யலை. இந்த இப்போ வரும்போது கூட உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த என்ட்ரி போடுற இடத்துல அந்த நோட்டில் கையெழுத்து போட்டேன் நான். கிட்டத்தட்ட 100கணக்கான கையெழுத்து இருக்குது, ஒரு கையெழுத்து கூட தமிழில் கிடையாது. என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் தான் நம்ம குடியிருக்கோம், தமிழ் மக்களுக்கு ஏன் எந்த பண்பாடு எல்லாம் போச்சு? தமிழில் தாய்மொழியில் கையெழுத்து போடணுன்றது கூட நம்மளுக்கு இப்படிலாம் அந்த உணர்வு இல்லைல்ல. இங்கிலீஷில் கையெழுத்து போடுறதுக்கு நம்ம கூச்சப்பட்டோம்ல. ஏன் கூச்சம் வரலன்னா மொழியை பற்றியான புரிதலும் மொழியை பற்றியான பற்றுதல் என்பது அப்படி அருகிக்கிட்டு வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே சார், வடமாநில தொழிலாளர்கள் தொழிலாளித்துவம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.